வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக புகழ்பெற்ற பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக தொடக்கம். அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்ததை அடுத்து கோவில் காளைகள் அவிழ்ப்பு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்பு. காளைகளுக்கு எந்த துன்புறுத்தலும் ஏற்படுத்த மாட்டோம் என வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் விளையாடுவோம் என்று உறுதிமொழிகிறோம். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வாடிவாசலில் இருந்து ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து வரும் காளைகள். தன் மீது ஏறி தழுவிய மாடுபிடி வீரரை தூக்கி வீசி பந்தாடிய காளை செல்வா. பாலமேடு ஜல்லிக்கட்டில் தன்னை நெருங்கிய அனைவரையும் தூக்கி வீசிய காளை. மாடுபிடி வீரர்களை சுற்றி தெரிக்கவிட்டு பரிசை குவித்த காளை. திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடிவாசலில் இருந்து சீறி பாயும் காளைகளை தீரத்துடன் நடக்கும் மாடுபிடி வீரர்கள். பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். மாட்டுப் பொங்கலை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நெல்லை அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியை பார்வையிட மட்டுமே அனுமதி. மாட்டுப் பொங்கலை ஒட்டி சேலம் விநாயகம்பட்டி பகுதியில் பொங்கலிட்டு விவசாயிகள் உற்சாகம். வேளாண்மைக்கு உதவியாக உள்ள கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாட்டம். மாட்டுப் பொங்கலை ஒட்டி கோடியக்கரை கடற்கரையில் மீன் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மெரினா கடற்கரையில் அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. பொதுமக்களிடம் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பூக்கும் புன்னகை ஒவ்வொன்றிலும் மனம் நிறைகிறேன். தமிழ்நாடு அரசின் இலவச பொங்கல் சேலையில் மாளவிகா ஐயர் பதிவை பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கிராமிய கலைஞர்களின் ஒரு நாள் ஊதியம் தலா 5000 உயர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள இறைச்சி கூடங்களை இன்று மூட உத்தரவு. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. அரசியலில் முதல் முறையாக நேரடியாக பெரியாரை எதிர்த்த சீமானுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி பாராட்டு. சீமான் பேசுவது தமிழ்நாட்டிற்கு நல்லது எனவும் துக்ளக் இதழின் 55வது நிறைவு விழாவில் பேச்சு. சொல்ல முடியாது. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுறேன். ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒன்றும் கூறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதரே இருக்க முடியாது. அதை பத்திரிகை துறையில் உடைச்சதுச்சோ இப்ப சீமான் அரசியலில் உடைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நல்லது. எடப்பாடி பழனிசாமியிடம் அரசியல் தலைவருக்கான நோக்கமில்லை, பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும். 2021 வந்த வாய்ப்பை தவறவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து. அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு அரசியல் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதும் குற்றங்கள் இருமடங்கு அதிகரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பலவீனமான தலைவர் எனவும் ஆடிட்டர் குருமூர்த்தி விமர்சனம். எப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. 1-2%, 5%, 10% கிடையாது, 2 மடங்கு. அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும். திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும். குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு 3வது நாளாக திரிவேணி சங்கம பகுதியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடி கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு. இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டித் தொடர். 2 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ராஜ்காட்டில் இன்று நடைபெறுகிறது கடைசி போட்டி.